பதில் தெரியலையா, இல்ல 2 நாள் நீங்க மௌன விரதமா, இல்ல பதில் சொன்னா வேற ஏதாவது ஆயிடும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றது தெரியல. அப்போ 2 நாள் கழிச்சு பதில் வருதுன்னா அந்த பதிலை யார் எழுதி கொடுக்குறாங்க, ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க, யாரோ இப்படி நடிக்கணும்னு சொல்றாங்க. அதைத்தான் இன்னைக்கு வந்து சிறப்பாக டெலிவரி பண்றாரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதனால இதுக்குள்ள வந்துட்டு அவருக்கு அரசியல் புரியலன்றது, அவர் வந்து பதில் சொல்லன்றது, இது எல்லாமே எடுபடாத வாதமா இருக்கு. டிஎன்பிஎஸ்சியில எத்தனை இது போஸ்டிங் போட போறீங்க அப்படின்னா அதுல பங்கெடுத்தவங்க கண்ணீர் விடுறாங்க. அந்த மாணவர்கள் வேற வேலைகளுக்கு கூட போகாம இந்த அரசு வேலையை நம்பி அதுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி நாங்க வந்துட்டு போய் உட்கார்ந்துருவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல்ல 30க்கும் குறைவான வேலைகள் தான் கிடைக்க போகுது அப்படின்னு அறிவிக்கும் பொழுது அந்த பிள்ளைகள், அந்த மாணவர்களை எவ்வளவு கொந்தளிக்கிறாங்க. அதுக்கு என்ன பதில்? ஆளும் கட்சியாக வரும்பொழுது எதிர்கட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டுல ரெய்டு விடுறது, அமலாக்கத்துறை, இந்த மாதிரி லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு வர்றது அப்படின்றது இன்னைக்கு சாதாரண நடைமுறையா மாறிடுச்சு. கிட்டத்தட்ட 40 ஹார்ட் டிஸ்க் கிடைச்சதுன்னா, காணாம போனதே 20க்குள்ள, கிடைச்சது வந்து 40ன்னா என்ன கேட்குற மக்களை வந்து முட்டாள்னு நினைக்கிறாங்களா, இல்லை இவங்களுக்கு கணக்கு தெரியலையா, என்னன்னே புரியல பாருங்க. அப்போ ஏன் அந்த குற்றச்சாட்டை வச்சாங்க? அந்த ஹார்ட் டிஸ்க்ல என்னெல்லாம் இருக்கு தெரியுமா, யாரெல்லாம் அதுல இருப்பாங்க தெரியுமா அப்படின்னு அமைச்சர் பேசுறாரு. அமைச்சர் பேசுறதுக்கு ஒரு முகாந்திரம் வேணும் இல்லையா? இப்போ அவ்வளவு தூரம் அதுல வந்து எதிர்கட்சிகள் வந்து சிக்கி இருக்கிறாங்கன்னா இந்நேரம் நீங்க அவங்கள சிறையில வைக்கணுமா வைக்கக்கூடாதா? மக்கள் கிட்ட வந்துட்டு இவங்க வந்து தப்பானவங்க, இவங்க வந்து ஊழல் பண்ணவங்க, இவங்க வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாது, இவங்கள வந்துட்டு நம்ம சிறைக்குள்ள தள்ளணும், நீங்க தள்ளுங்க. அப்போ ஏன் வந்துட்டு இன்னும் தள்ளாம வச்சிருக்கிறீங்க? அப்போ ஒரு குற்றம் செய்தவர்னு தெரிஞ்சும் அதை நிரூபிக்காம நீங்க வச்சிருக்கிறீங்கன்னா அப்ப குற்றவாளி யார்? வானம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க தொகுப்பாளினி பத்மபிரியா. இன்னைக்கு நம்ம கூட நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் மஞ்சுளா மேம் இணைந்திருக்காங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சட்டசபை நடந்துச்சு. இந்த சட்டசபையை பார்க்கும்போது வந்து விஜய் அவர்கள் பேசினது எல்லாமே வந்து சர்ச்சையாக ஏற்பட்டுச்சுன்னு சொல்லலாம். அவர் வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்ய வந்தா மாதிரி தெரியல. திமுக வந்து அழிக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன மேம் சொல்ல நினைக்கிறீங்க? இது வந்து பழி வாங்குற நோக்கம் இல்லை. அடுத்தது மக்களுக்கு நல்லது செய்யாம வேற எதையோ இவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க, மாற்று அரசியல் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படியும் இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஷூட்டிங்குடைய இன்னொரு வடிவம். இப்போ ஜனநாயகனோட நான் படத்துல நடிக்க போறதில்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு. ஆனா இப்போ வரக்கூடிய ஒரு இடத்துலையும் ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி தான் இருக்கு. நான் என்ன கேட்குறேன், இப்போ எதிர்கட்சிகள் அல்லது மக்கள் ஒரு கேள்வியை வைக்கிறாங்க அப்படின்னா அந்த நேரத்துல பதில் சொல்லணும். நான் ஒரு 10 நாள் கழிச்சு சொல்றேங்க, இல்லை ஒரு 2 நாள் கழிச்சு சொல்றேங்க அப்படின்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ உங்களுக்கு பதில் தெரியலையா, இல்ல 2 நாள் நீங்க மௌன விரதமா, இல்ல பதில் சொன்னா வேற ஏதாவது ஆயிடும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றது தெரியல. அப்போ 2 நாள் கழிச்சு பதில் வருதுன்னா அந்த பதிலை யார் எழுதி கொடுக்குறாங்க? இப்போ ஒரு படம் எடுக்கிறோம்னா முதல்ல வசனத்தை தெளிவா சொல்லிடணும், அப்புறம் ஏற்ற இறக்கம், அப்புறம் கை அசைவுகள், உடல் மொழி, அதான் பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில இன்னைக்கு வந்துட்டு செய்யறாரு. இப்போ இதுக்கு ரொம்ப முக்கியமான உதாரணம் என்ன, இதனுடைய உச்சகட்டம் என்னன்னா, சட்டமன்றத்துக்குள்ள எதிர்கட்சிகள் இல்ல, வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கு அப்புறமா நான் ஒரு செயலை பண்ணட்டுமா அப்படின்னு சபாநாயகர் ஸ்பீக்கர் கிட்ட கேட்கிறாரு. ஏன்னா அவர் சொல்லிதான் எல்லாமே செய்யணும். அப்போ இல்லாத மனிதர்களை பற்றி, அந்த சட்டமன்றத்துக்குள்ளேயே வராத ஒரு நபரை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா சபாநாயகர் கிட்ட சொல்றாரு, நான் இந்த இதை பண்ணலாமா அப்படின்ட்டு. உடனே சபாநாயகரும் பண்ணலாம், அவங்க இல்லாட்டி கூட பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து இப்படின்றாரு. இது படத்தினுடைய பாடி லாங்குவேஜா, இல்ல வந்து நீங்க உண்மையிலேயே தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருந்து இதை செய்றீங்களா? அப்போ உங்களுக்கு யாரோ ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க, யாரோ இப்படி நடிக்கணும்னு சொல்றாங்க. அதைத்தான் இன்னைக்கு வந்து சிறப்பாக டெலிவரி பண்றாரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதனால இதுக்குள்ள வந்துட்டு அவருக்கு அரசியல் புரியலன்றது, அவர் வந்து பதில் சொல்லன்றது, இது எல்லாமே எடுபடாத வாதமா இருக்கு. நீங்க அப்படியே நம்ம நாடாளுமன்றத்துக்கு வாங்க. நாடாளுமன்றத்துல நம்முடைய பிரதமர் கிட்ட கேட்டா எந்த கேள்விக்கும் பதிலே கிடையாது. பத்திரிகையாளர்களை சந்திப்பாரான்னு கேட்டா இல்ல. பிரதமரை யார் இயக்குறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். பின்னாடி இருந்து RSS மாதிரியான அமைப்புகள் வந்து இயக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா சில நேரம் அவர் பதில் சொல்லணும்னு நினைச்சு வந்தா தான் சொல்ல முடியும். அதே மாதிரிதான் இங்கேயும் தமிழ்நாட்டுக்குள்ள இவரை இயக்குவது யார், இவருக்கு இந்த வசனங்களை எழுதி கொடுப்பது யார்?
அப்பாவை காணோம் அப்படின்னு சொன்னது இன்னைக்கு இல்ல, இதுக்கு முன்னாடியே வரலாற்றுல நடந்திருக்கு. அதைத்தான் இப்ப மறுபடியும் கொண்டு வந்து சேர்க்கறாங்கன்னா, அப்போ யார் இதுக்கு உட்கார்ந்து வேலை பார்க்கறாங்க? அந்த வேலை பார்க்கக்கூடிய நபருக்கு இவர் என்ன கைமாறு செய்யறாரு? இப்போ தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்னவாக போக போகுது அப்படின்ற ஒரு பதற்றம் இன்னைக்கு நமக்குள்ள எல்லாருக்குள்ளயுமே வந்துடுச்சு. அதுதான் இன்னைக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நம்ம ஒரு மாநில சுயாட்சி, மாநில உரிமைகள் அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமா பேசிட்டு இருக்கிறோம். இந்த சூழல்ல இவரை யாரோ இயக்குறாங்க அப்படின்றது பட்டவர்த்தனமாக தெரிய வரும் பொழுது, அந்த யார், அந்த சார் யார் அப்படின்னு ஒரு நாள் கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த நபர்கள் யார், அந்த அமைப்பு யார் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நாள்ல நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். ஆக்சுவலி இப்ப பாத்தீங்கன்னா வந்து சீமான் அவர்களும் சொல்லியிருந்தாரு, சட்டசபை வந்து ஒரு முழு நீள நகைச்சுவை படமா இருக்கு அப்படின்றவங்க, நீங்களும் வந்து அதே தான் வைக்கிறீங்க. இது வந்து எந்த அளவுக்கு உண்மை? அப்படிதான் நடந்துட்டு இருக்கா அப்போ? ஏன்னா அமைச்சர்கள் வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு வரும்பொழுது ஏதாவது பேசியிருக்கலாம். சட்டமன்றத்துக்குள்ள வந்து நீங்க எந்த தரவுகளும் இல்லாமல் பேசுறது, போற போக்குல எடுத்து வீசிட்டு போறது, இப்ப பிள்ளைங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு அப்படின்னா இவன் தான் இதை எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி பழி போட்டு போயிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிலையில சட்டமன்றத்துக்குள்ள பேசுவது என்பது சரியான அணுகுமுறையா? சட்டமன்றத்துக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் அப்படின்றதுக்கான ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கு. அதை எதையுமே நான் கவலைப்பட மாட்டேன். நான் என்னுடைய இஷ்டத்துக்கு, நான் பிரச்சாரத்தின் பொழுது எந்த மாதிரி எல்லாம் பேசணும், நான் பிரச்சார காலங்கள்ல எந்த மாதிரியான சதி கோட்பாடு அப்படின்றத உருவாக்கணும், அதை நான் சட்டமன்றத்திலயும் பேசுவேன் அப்படின்னா என்னங்க பண்றது? அப்ப விஜய் அவர்கள் பின்னாடி ஒரு பெரிய ஏக்கம் இருக்குன்றீங்க. அவருக்கு வந்து வசனங்கள் கொடுக்குறாங்க, பிளஸ் வந்து டைலாக் டெலிவரி முதல் கொண்டு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்கன்றீங்க. நிச்சயமா அவருக்கு சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இத்தனை வருஷம் அவர் ஒரு பெரிய அனுபவம் நிறைந்தவராக இருக்கிறாரு. நான் இத்தனை கோடியில சம்பாதிச்சேன், அதையெல்லாம் விட்டுட்டு வரேன்னு வேற சொல்றாரு இல்லையா. எக்ஸ்பீரியன்ஸ்ல மத்தவங்களுடைய அந்த ஸ்கிரிப்டை வச்சு அவர் இப்ப வந்து சர்வே பண்ணிட்டு இருக்காரு. நிச்சயமா. இல்லாட்டி கேள்வி கேட்டப்போ ஏங்க பதில் வரமாட்டேங்குது? இதுல வேற நான் 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொளத்தூர் வந்து ஆடி போயிடுச்சு அப்படின்னா அப்போ பேசுறதுக்கான இடம் தானங்க அது. இல்ல நான் வந்துட்டு இந்த நாள் தான் பேசுவேன், நான் வெள்ளிக்கிழமையில மௌன விரதம், செவ்வாய்க்கிழமையில பாதி நாள் மௌன விரதம் அப்படின்லாம் சொன்னா மக்கள் சிரிக்க மாட்டாங்களா? அதனால நீங்க வந்து பேசணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்றத நீங்க சொல்லணும். இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சில எத்தனை இது போஸ்டிங் போட போறீங்க அப்படின்னா அதுல பங்கெடுத்தவங்க கண்ணீர் விடுறாங்க. அந்த மாணவர்கள் வேற வேலைகளுக்கு கூட போகாம இந்த அரசு வேலையை நம்பி அதுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி நாங்க வந்துட்டு போய் உட்கார்ந்துருவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல்ல 30க்கும் குறைவான வேலைகள் தான் கிடைக்க போகுது அப்படின்னு அறிவிக்கும் பொழுது அந்த பிள்ளைகள், அந்த மாணவர்களை எவ்வளவு கொந்தளிக்கிறாங்க. அதுக்கு என்ன பதில்? இந்த மாதிரி மின்வெட்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பவர் கட்டு. எதுவும் எந்த நேரத்துல? நல்லா கத்திரி வெயில் கொளுத்தக்கூடிய நேரத்துல. இந்த நேரத்துல வந்து நீங்க மின்வெட்டை பண்றீங்கன்னா அப்போ சாமானிய மக்கள் என்ன செய்வாங்க? ரொம்ப வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க ஜெனரேட்டரை வச்சுப்பாங்க, வேற ஏதாவது வந்து வச்சுப்பாங்க. ஆனால் அதுக்கு கூட வசதி இல்லாமல் இருக்கக்கூடிய வறுமையில இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னங்க இருக்கு? இத பத்தி எல்லாம் நான் வந்து பேசவே மாட்டேன். ஆனா இது சட்டசபையில கூட இந்த மின்வெட்டை பத்தி அவங்க யாருமே பேசவே கிடையாது. ஏன்னா உதயநிதி அவர்கள் பாத்தீங்கன்னா அவங்களோட ஆட்சி காலத்துல கரண்ட் இல்லைன்னா, புயல் அடிச்சா, இந்த மாதிரியான காரணங்களால பள்ளி விடுமுறை. இன்னைக்கு இருக்கிற தமிழக அரசு வந்து கரண்ட் இல்லைனாலே வந்து பள்ளிக்கூடம் இல்லைன்னு வந்து பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல இருக்கு அப்படின்னாங்க. ஆனா வந்து அவங்க சார்புல இருந்து எதையுமே இது நமக்கு முன்வைக்கல. இதுதாங்க ஆட்சி மாற்றம். மக்கள் எதிர்பார்த்தாங்க இல்லையா, ஒரு மாற்றம் வேணுங்க, எங்களுக்கு மாற்றம் வேணுங்க, நாங்க மாற்றத்தை விரும்புறோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அந்த மாற்றம் இந்த மாற்றம் தான். முன்னாடி சொன்னீங்க இல்லையா, இயற்கை சீற்றத்துக்காக லீவு கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ மின்வெட்டுக்காகவே லீவு கொடுக்குறாங்க. அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, கடைசி வரைக்கும் திமுக தான் ஆட்சியிலேயே இருக்கு போல இருக்கு. ஏன்னா எது நடந்தாலும் திமுகன்றாங்க. மின்வெட்டு என்ன காரணம்னா ஃபியூஸ் வயரை எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த எடுத்துட்டு போன நபர் யாரு? யாரோ ஒரு 2 பேரு, ஒரு இளைஞர்கள். அவங்க வந்து ஸ்கூட்டிலயோ இதுலயோ வராங்க, 2 வீலர்ல வந்துட்டு அந்த ஃபியூஸ் வந்து எடுக்கிறாங்க. எடுக்கிறதுக்கு வந்து ஒரு சிசிடிவி இருக்கு. அப்போ நம்ம எடுக்கும் பொழுது அதுல மாட்டிப்போமா மாட்டிக்க மாட்டோமான்னு சாதாரண உங்களுக்கும் எனக்கும் கூட தோணுமா தோணாதா? அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த வண்டியில நம்பர் பிளேட் வேற இருக்கு, அதோட முகத்தை கூட மறைக்காம ஒருத்தங்க வந்து எடுக்கிறாங்கன்னா அப்போ சட்டம் ஒழுங்கு அந்த அளவுக்கு இருக்கா? பதில் சொல்லுங்க.
இப்படி எது நடந்தாலும் என்னை யாரும் பிடிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தைரியம் தானே. அதனால தானே முகத்தையும் மூடிக்காம வண்டியுடைய நம்பரையும் காட்டிக்கிட்டு சிசிடிவியில விழற மாதிரியே ஒருத்தவங்க எடுத்துட்டு போறாங்கன்னா இது வந்து கட்டமைக்கப்பட்ட சித்திரம் இல்லையா? அப்படிதான் வந்து சீன். அதனால சட்டமன்றத்துல மட்டும் சீன் இல்லை, இந்த மாதிரி இடங்கள்லயும் ஷூட்டிங் நடக்குது போல இருக்கு அப்படின்றது இப்பதான் நமக்கு வந்து புரிஞ்சுக்கவே முடியுது. ஃபர்ஸ்ட் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து டார்கெட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஏவா வேலு வீட்லயும் ரைடு போயிருக்காங்க. இவர் வந்து கைது செய்யப்படுவாருன்னு எதிர்பார்க்கலாமா மேம்? இப்போ இதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்களை இடி வந்து ரெய்டு, அமலாக்கத்துறை ரெய்டு நடந்து, அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை எல்லாம் முடிச்சு பல நாட்கள், அதாவது ஒரு வருஷத்துக்கும் மேல, கிட்டத்தட்ட 2 வருஷம்னே கூட சொல்லிக்கலாம் போல இருக்கு, அந்த அளவுக்கு சிறையில இருந்தார். சிறையில இருந்து அவர் வெளியில வந்துட்டார். வெளியில வந்து இத்தனை நாள் ஆகுது, இத்தனை வருஷம் ஆகுது. ஏன் மறுபடியும் அவரை அடைக்கல? ஏன் அவர் மேல இன்னும் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படலை? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, எதிர்கட்சிகளை மக்கள் மத்தியில அவங்களுடைய செல்வாக்கை சரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது. இந்த சீட்டு கட்டை அடுக்கி வச்சிருப்பாங்க, அதுல நடுவுல இருந்து ஒண்ணு எடுத்தீங்கன்னா அப்படியே சரியும் பாருங்க, அந்த மாதிரி ஒன்னை எடுத்து இவங்க சரிய வைக்க பாக்குறாங்க. ஆனால் அது திமுக கிட்ட நடக்கல. 75 வருடம் பாரம்பரியம் கொண்ட ஒரு கட்சி, மக்களினுடைய நலன்னா என்ன அப்படின்னு புரிந்து கொண்ட கட்சி, தமிழ்நாட்டினுடைய சிந்தனைகளுக்கு ஏற்றதாக செயல்படக்கூடிய கட்சி. திராவிடம்னா என்ன, ஏன் வந்து திராவிட சிந்தனை இந்த தமிழ்நாட்டுக்கு அவசியம் அப்படின்றத வலுவாக எடுத்து சொல்லக்கூடிய கட்சி, சமூக நீதி பக்கம் எப்பொழுதுமே செயல்படக்கூடிய ஒரு கட்சி. இந்த கட்சியை வந்துட்டு நான் செங்கலை உருவுறேன். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர், நான் போய் அண்ணா அறிவாலயத்திலேயே செங்கலை உருவுறேன்னாரு. கடைசியில அவரு உருவப்பட்டு விட்டாரோ அப்படின்னு நமக்கு வந்து தோணுது. அதனால இவங்க செய்யக்கூடிய வேலைகள் என்னன்னா, அதாவது ஆளும் கட்சியாக வரும்பொழுது எதிர்கட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டுல ரெய்டு விடுறது, அமலாக்கத்துறை இந்த மாதிரி லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு வர்றது அப்படின்றது இன்னைக்கு சாதாரண நடைமுறையா மாறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு முக்கியமான ஆவணங்கள் கிடைச்சிது, நாங்க இந்த அளவுக்கு பணத்தை எடுத்து கைப்பற்றி வச்சிருக்கிறோம், இது வந்து கணக்குல காட்டாத பணம், இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? ஆனா அதுக்குள்ள என்னதான் இருந்ததுன்னு இதுவரைக்கும் மக்களுக்கு வெளிப்படையாக சொல்லப்பட்டுச்சா? இல்லை. இப்போ மின்வெட்டு பிரச்சனைகளை நம்ம பேசும் பொழுது ஹார்ட் டிஸ்கை காணோம், 1-2 ஒரு 18 மாதிரியான ஹார்ட் டிஸ்கில் காணோம்னாங்க. அப்புறம் பார்த்தா எங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் கிடைச்சிருச்சு, கிட்டத்தட்ட 40 ஹார்ட் டிஸ்க் கிடைச்சதுன்னாங்க. காணாம போனதே 20க்குள்ள, கிடைச்சது வந்து 40ன்னா என்ன கேட்குற மக்களை வந்து முட்டாள்னு நினைக்கிறாங்களா, இல்லை இவங்களுக்கு கணக்கு தெரியலையா, என்னன்னே புரியல பாருங்க. அப்போ ஏன் அந்த குற்றச்சாட்டை வச்சாங்க? அந்த ஹார்ட் டிஸ்க்ல என்னெல்லாம் இருக்கு தெரியுமா, யாரெல்லாம் அதுல இருப்பாங்க தெரியுமா அப்படின்னு அமைச்சர் பேசுறாரு. அமைச்சர் பேசுறதுக்கு ஒரு முகாந்திரம் வேணும் இல்லையா? இப்போ அவ்வளவு தூரம் அதுல வந்து எதிர்கட்சிகள் வந்து சிக்கி இருக்கிறாங்கன்னா இந்நேரம் நீங்க அவங்கள சிறையில வைக்கணுமா வைக்க கூடாதா? அப்ப அதையே உங்களால செய்ய முடியலையே அப்படின்னா அதுல இல்லைன்னு தானே அர்த்தம். அதே நிலைமை தான் இங்கேயும். இப்போ இந்த குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காங்க முன்னாள் உறுப்பினர், திமுகவில் இருக்கக்கூடியவங்க ஊழல் பண்ணிட்டாங்க, குறிப்பாக ஏவா வேலு அப்படின்றவரு சாலைகளே போடாம அதற்கான பணத்தை எல்லாம் செலவு பண்ணியாச்சுன்னு. அப்போ அதை வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நம்ம என்ன கேட்கிறோம், அப்படி ஒரு குற்றம் நடந்திருந்தா ஆளா அவரை பிடிச்சி நீங்க உள்ள போடணும், ஆளா அவருக்கு வந்து தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு நம்ம பேசுறோம். ஆனா அந்த குற்றம் ஏன் நிரூபிக்கப்படாம நிலுவையிலே இருக்கு? அப்போ நீங்க அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கிக்கிட்டீங்களா? அப்போ உங்களுக்கு வந்துட்டு அப்படி ஒண்ணு முகாந்திரமே இல்லாமல் வேணும்ட்டே ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுருக்கீங்களா அப்படின்னு தானே கேட்க தோணுது. உண்மையிலேயே அப்படி ஒரு குற்றம் நடந்திருந்தால், அப்படி ஒரு லஞ்சம் பெற்றிருந்தால், இல்ல ஊழல் நடந்திருந்தால் அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் தான். அதுல நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா ஊழலற்ற ஒரு நாட்டை நோக்கித்தான் நம்ம வந்து பயணப்படுகிறோம். ஏன்னா இந்த நாட்டில தான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், இரவுல வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பல லட்சம் மக்கள் தூங்கறதுக்காக போறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஊழல் அப்படின்றத நம்ம ஒரு நாளும் ஏற்க மாட்டோம். அதனால ஊழல்வாதியாக அவர் நிரூபிக்கப்பட்டால் அவர் தண்டனைக்கு உரியவர். அந்த குற்றத்தை நீங்க நிரூபிங்கன்னு தான் நம்ம சொல்றோம். ஆனா நிரூபிக்கிறதுக்கான எந்த இதுவும் ஆவணங்களும் கிடைக்காம போய் ஒரு இடத்துல ரெய்டு பண்றதுனாலயே மக்கள் கிட்ட வந்துட்டு இவங்க வந்து தப்பானவங்க, இவங்க வந்து ஊழல் பண்ணவங்க, இவங்க வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாது, இவங்கள வந்துட்டு நம்ம சிறைக்குள்ள தள்ளணும் அப்படின்னு நீங்க தள்ளுங்க.
அப்போ ஏன் வந்துட்டு இன்னும் தள்ளாம வச்சிருக்கிறீங்க? அப்போ ஒரு குற்றம் செய்தவர்னு தெரிஞ்சும் அதை நிரூபிக்காம நீங்க வச்சிருக்கிறீங்கன்னா அப்போ குற்றவாளி யார்? இதைத்தான் மக்கள் கேட்குறாங்க. இவ்வளோ நேரம் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் வந்து ரொம்ப சிறப்பாகவே பதில் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி மேடம்.